ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Vlogs of Mano. இன்னைக்கு வந்து எல்லா லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயனில் சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். சில ப்ராடக்ட்ஸில் 2 ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசட்டியும் அப்புறம் பனியாருக்கிறது 2 வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நான் கேஸ்ட் அயனில் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன், அப்புறம் வந்து அந்த கடாய் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த கேஸ்ட் அயனில் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டியூரபிளாக இருக்கும், லைஃப் லாங் வரைக்குமே வச்சுக்கலாம். அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறோம், ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நம்மளுக்கு லைஃப் லாங் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு தாட்டில் தான் வந்து சரி நான் என்ன பண்ணேன், ஆப்பசட்டி அப்புறம் வந்து பனியாரக்கல் இது 2மே வந்து நான் கேஸ்ட் அயனில் வாங்கணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இது எல்லாமே இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. பட் நம்ம வந்து இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நிறையவே இருக்குது. கேஸ்ட் அயனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த அயன் கண்டென்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து நான்ஸ்டிக்கில் தான் வந்து ஆல்ரெடி நான் ஆப்பச்சட்டிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு அதை யூஸ் பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் வந்து எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. எனக்கு வந்து அது நம்ம எப்படியாவது சேஞ்ச் பண்ணிடணும், நான்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த தாட்டில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, ஒரு நாளைக்கு சான்ஸ் கிடச்சா போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிட்டு அன்றைக்கி போயிட்டு நான் போய் நேர்லேயே பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து அந்த ஆன்லைனில் வாங்குறதுலாம் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்து அதை வந்து அதோட குவாலிட்டி அண்ட் ஃபீல் அண்ட் டச் அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கணும். சென்னை சரௌண்டிங்கில் நம்மளுக்கு ஒரு தெரிஞ்ச கடையாகவும் இருக்கணும் அண்ட் நம்மளுக்கு பக்கமாகவும் இருக்கணும். அதாவது இந்த இடத்துல வாங்கினா நம்மளுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்டோட தான் வந்து எங்கேன்ட்டு நான் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, பெருங்குடியில் வந்து ரோஸ் குக்வேர்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பாத்திரம், எல்லா டைப்பில் இந்த கேஸ்ட் அயன் அப்புறம் வந்து அந்த காப்பர் பிராஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அங்கே ரோஸ் குக்வேர்ஸில் இருக்குது. ஸோ நான் வந்து ஆன்லைன்லேயுமே செக் பண்ணிட்டு இருந்தேன். ஆன்லைன்லேயுமே புக் பண்ணால் வந்து அவங்க டெலிவரி பண்ணுறாங்க, வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. பட் டெலிவரி காஸ்ட் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. மேபி ஒரு 80 or 100 அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி, டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரேட் போடுறாங்க. சரி, நம்ம ஏன் வந்து பக்கமாக தான் இருக்குது, எனக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸில் தான் வந்து எனக்கு இருந்ததுனால சரி நேர்லேயே ஒரு நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோம், என்னென்னலாம் இருக்குது கடையில் போய் ஒரு சுற்றி அடிச்சுட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி நானும் என் பையனும் போயிருந்தோம். சரி, போயிருந்தப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. அதாவது கேஸ்ட் அயன் அண்ட் அயனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய டிசைனாக நிறையா வச்சுருக்காங்க. எனக்கு வந்து இந்த ஸ்கில்லட் கூட வாங்கணும்னு பார்த்தேன், பட் அது வந்து 1400 அந்த மாதிரி ரேட்டில் வந்ததுனால சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம், முதல்ல இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம வேணா வந்து இந்த ஸ்கில்லட்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து வாங்கினது இந்த 2 ஐட்டம் தான். ஸோ இது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். பார்த்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஆல்ரெடி இது ப்ரீ சீசன் தான். ஸோ ஒன்ஸ் நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டாக சீசனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் இந்த ஆப்பம் ஊற்றுறது, பனியாரம் ஊற்றுறது இதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து அதை பார்த்துடலாம், டெமோவும் பார்த்துடலாம். ஓகே வாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குற பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவரில் போட்டு தான் கொடுக்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கவர், அந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் கவர் டைப்பில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே தான் வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பச்சட்டி வந்து பார்த்திங்கன்னா இது மேபி ஒரு 1.4 kg ஒரு 1.6 kg அந்த இது தான் வரும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பனியாரக்கல், நான் வந்து இந்த ஸ்டிக் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன், இந்த பனியார திருப்புறக்கல். இது வந்து இந்த ஆப்பச்சட்டியை காட்டிலும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங்கோடு இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பனியாரக்கல் மேபி ஒரு 2 kg ஒரு 1.2 kg பக்கமாகவே இருக்கும், நல்லா ஹெவியாகவே இருக்குது. இப்போ இதோட வந்து அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பில் நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த பில்லோட சேர்த்து அவங்க மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், ரோஸ் குக்வேர்ஸ் நான் வாங்கின அந்த ப்ராடக்டோட ரேட் எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா. இப்போது ஆப்பம் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பச்சட்டி வந்து அதோட ரேட் வந்து தெரியுதா, இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 670 rupees இந்த ஆப்பக்கல்லோட ரேட்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உட்டன் ஸ்டிக், அந்த பனியார ஸ்டிக்கு, இந்த ஸ்டிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து என்னது 30 rupees. ஸோ இதில் இருக்கிற ரேட்டு தான் 36. ஓகே, இதில் 36 போட்டிருக்காங்க, இதை காட்டு, இதை 36 போட்டிருக்காங்க. இதில் வந்து அவங்க போட்டிருக்க ரேட் வந்து உட்டன் பனியாரம் ஸ்டிக் ரேட் வந்து 30 rupees போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் சேர்த்து அங்கே ஜிஎஸ்டியோடு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஆட் ஆயிடுது, 77.16 அதெல்லாம் போட்டு கடைசியாக வந்து பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு. அண்டு இது பனியாரக்கல் வந்து பார்த்திங்கன்னா 585.
ஓகே. ஸோ 585 அந்த ரேட்டு. ஸோ டோட்டல் போட்டு அதோட ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தும் போது உங்களுக்கு வந்து 1440. நான் 1400 ஆமாம் ஃபுல் அமௌண்ட் தான் பே பண்ணேன். 1440 தான் பே பண்ணேன். ஸோ டோட்டல் அமௌண்ட் எனக்கு இவ்வளோ வந்துச்சு. ஓகே. இப்போது இதோட வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எப்படி வந்து இந்த அயர்ன் அண்ட் கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கல் மேலே வச்சு அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் போஸ்ட் யூசேஜும் கொடுத்துருக்காங்க. ப்ரீ யூசேஜ் அண்ட் போஸ்ட் யூசேஜ் இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோப் ஸ்டோன்மே அந்த கல் சட்டியுமே வச்சுருக்காங்க. அவங்க கல் சட்டி அப்புறம் வந்து அந்த மண் சட்டி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட அவங்க வச்சுருக்காங்க. எனக்கு அந்த மண் சட்டி வந்து அவங்க ஸ்டோர் பண்ணுறது தண்ணியை வந்து சில்லாக ஃப்ரிட்ஜ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பானையாட்டம் ஒன்று வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக போச்சு. பட் நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு இடமெல்லாம் கிடையாது. அது ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி நம்ம அந்த மண் பானையை வந்து யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு மாதிரி வச்சுருந்தாங்க. அது எனக்கு கரெக்டாக சொல்ல வரல. பட் ஒன்ஸ் பார்த்ததுனால எனக்கு அது டக்குன்னு இப்போ சொல்ல தோணுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் ஸ்டோன் ப்ராடக்ட் இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. சோப் ஸ்டோன் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் வந்துச்சு. பட் யூஸ் பண்ணுறவங்க ஜென்ரேஷன் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி என்னங்கிறத சொல்லிடுறேன். இப்போ எதுக்காக வந்து நான் இது பாருங்கள் லைட் அந்தளவுக்கு ஹெவியாக தெரியல. ஏன்னா இதில் வந்து நம்ம வேணால் இந்த கைக்கு இந்த இதுக்கு வந்து சிலிக்கான் கிரிப் வேணால் கூட நம்ம வச்சுக்கலாம், தனியாக வாங்கி கூட நம்ம போட்டுக்கலாம். பட் நாங்கள் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இது அந்த ஹேண்டிலோடவே அது ரொம்ப பெருசாக இருக்குங்க, அதனால் வந்து உங்களுக்கு அது வந்து அன்ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் வாங்கலை. ஓகே இருக்கட்டும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு 1 kg ஒரு 1.2 kg அந்தளவுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட வெயிட் நம்ம வெயிட் மிஷின் வச்சு கூட வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ அவங்க அந்த ரோஸ் குக்வேர் அவங்களோட இது போட்டிருக்காங்க பாருங்கள். அவங்களோட இது போட்டிருக்காங்க. நான் மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே இருக்குன்னு அவங்ககிட்ட கேட்டால் மதுரையில் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. அண்ட் இது வந்து நிறையா நிறைய அங்கேருந்து திங்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே லாரியிலலாம் ஏற்றி கொண்டாந்து இங்கே இறக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட அன்றைக்கி பார்த்தேன். ஸோ இது என்னது மேட் இன் இந்தியா அண்ட் ரோஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்களோட ஒன்லி குக்வேர் இது ரோஸோடது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை. நான் எதுக்காக வந்து இந்த வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து நம்ம இப்படி சுற்றி நம்ம ஆப்போ சுடும்போது நம்மளுக்கு ரொம்பவும் ஹெவியாக தெரியக்கூடாது. இப்போ பனியாரக்கல் பார்த்திங்கன்னா இது நல்லாவே வெயிட்டாக இருக்குது. இது எப்படி நம்ம வந்து அடுப்பில் தான் வைக்க போகிறோம், மறுபடியும் தூக்கியெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா சில பனியாரக்கல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் அந்த பனியாரக்கல்லோட அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அடியில் அது மட்டும் இப்படியே தனித்தனியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டில் வந்து உட்காராது, அதாவது ஸ்டவ்வில் வந்து அது உட்காராது, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும், டண்டனக்கான்னு டான்ஸ் ஆடும். அதனால் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டவ்வில் வந்து அதை உட்கார வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் சூடாகிறதுமே வந்து ஈவனாக வந்து ஹீட் ஆகும். ஸோ அதுக்காக தான். சரி இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சீசனிங் கொடுத்துட்டு நம்ம எப்பவும் போல் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பனியார ஸ்டிக்கு இது வந்து 36 rupees போட்டிருக்கு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி குச்சியெல்லாம் வாங்கினதில்லை. நான் எப்போவுமே அந்த கம்பி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 36 rupees. இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கடையவே போய் இது வீடியோ எடுக்கலான்ட்டு போனேன். அவங்ககிட்ட கேட்டேன் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க என்ன சொன்னாங்க, வீடியோஸ்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது, ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபோட்டோஸ்க்கு ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணோம், எங்களோட அந்த கேமரா இருக்குது இல்லைங்களா, அந்த சோனி கேமரா இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு போனோம். அங்கே ஒருத்தர் வந்துட்டு என்ன சொன்னார், இல்லைங்க நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுனா கூட நீங்கள் வந்து மேனேஜர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி மேனேஜருக்குலாம் போய் எதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கணும், எடுத்த ஃபோட்டோ வரைக்கும் இருக்குது அதை மட்டும் போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அப்பப்போ நான் பேசும்போது இடையில ஃபோட்டோஸ்லாம் வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் குக்வேர்ஸில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். ஓகே. நம்ம இப்போ வந்து இதுக்கான வேலைகள்லாம் நம்ம செய்யலாம் வாங்க. ஓகே. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிடுவோம். இது ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து சீசன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் பணியாரம் இதெல்லாம் நம்ம ஊற்றிடுவோம். ஓகே. ஸோ ஆமாம், ஏன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்டன் ஸ்டிக் தான் உனக்கு, அது ஒன்றும் பிரச்சனை. எப்படி இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது இந்த மாவெல்லாம் இதில் ஒட்டும். அப்படி ஒட்டுறப்ப வந்து நம்ம இதை வாஷ் பண்ணதே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகே. இது அப்படியே நல்லா வந்து அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து விம் லிக்விடு அப்படி இல்லைன்னா நம்ம விம் லிக்விட் ஒரு ப்ரில் லிக்விட் வாட் எவர் டிஷ் வாஷ் லிக்விட் எது இருக்கோ அதை வச்சு நல்லா இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் தேய்ச்சி எடுத்துடணும். பாருங்கள் லைட்டாக அந்த கருப்பாக லைட்டாக வருது, ரொம்பலாம் வரல. சரி நான் நல்லாவே அழுத்தி தேய்ச்சிட்றேன். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறோம்,
2 டைம் நல்லாவே வாஷ் பண்ணிக்குவோம். நல்லா அழுத்தியே தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த இரும்போட அந்த கருப்பு கருப்பாக வரும் இல்லைங்களா, அதெல்லாம் இருந்தாலும் வந்துடும். அதுக்காக தான். சரி, இப்போ ஃபஸ்ட் டைம் 1 டைம் நான் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் செகண்ட் டைமும் வாஷ் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் நான் சோப் லைட்டாக அந்த லிக்விட் சோப் போட்டு மறுபடியும் இப்போ செகண்ட் டைம் வந்து அப்படியே தேய்ச்சிட்றேன். எல்லாத்தையுமே நம்ம நல்லா தேய்ச்சி கழுவிடலாம். ஓகே, நல்லா அந்த குழிக்குள்ளெல்லாம் விட்டு நல்லா தேய்ச்சிருவோம். இந்த பனியாரக்கல் கழுவுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த ஹோல்ஸ்குள்ளெல்லாம் இந்த கேப்புக்குள்ளெல்லாம் விட்டு விட்டு தேய்க்க வேண்டியதாக இருக்கா, கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இப்போது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல்லாம் வந்து 1 டைம் நான் வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு சீசன் பண்ணி அதோட யூஸ் பண்ணதோட சரி. மறுபடியெல்லாம் அதை சோப் போட்டெலாம் நான் வாஷ் பண்ணலை. நான் எப்பவுமே கழுவும் போது தோசைக்கல் வந்து சும்மா ஜஸ்ட் ரன்னிங் வாட்டரில் ஒருக்கா கழுவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு மேலே வச்சு அதை வந்து நான் தோசை அதில் வச்சு ஊற்ற ஆரம்பிச்சிருவேன். 1 டைம் சீசன் பண்ணது தான். இப்போ பனியாரக்கல்மே வந்து பட் இது நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிறது தான் பெட்ரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பனியாரக்கல்லாம் வந்து என்னைக்காச்சும் ஒரு டைம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடிலாம் பனியாரம் செய்ய மாட்டோம். எப்போவாவது ஒரு டைம் பனியாரம் செய்வோம். ரொம்ப ரொம்ப ரேர் கேஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம அடிக்கடி நம்ம பனியாரக்கல் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம யூஸ் பண்ணி இதனால் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நிறைய ஆயில் தடவி சீசன் பண்ணி உள்ளே எடுத்து வச்சிடலாம். வேணுங்கிறப்ப மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதையுமே வந்து நான் பனியாரக்கல்லுமே வந்து நான் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ இது ரெண்டுமே நான் தொடச்சிட்டு நம்ம அப்படியே அடுப்பில் வச்சு விட்டுறலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பனியாரக்கல் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாகவே உட்காருது அதில். ஓகே, நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு அப்படியே நம்ம வதக்கிடலாம். சரி, இப்போது வந்து நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம. ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். இருக்கட்டும். அப்புறம் இதுலேயும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா plenty of oil ஊற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா புகையாக வருது. நல்லா ஃபஸ்ட்டே ஹையில் வச்சு விட்டேன். சரி, ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால் எண்ணெய் இவ்வளோ ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால தான். இல்லை நான் அதிகமாக பணியாரத்துக்குலாம் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நான் அதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சமைக்க போகிறேன். 2 வெங்காயம் மட்டும் நான் அப்படியே கட் பண்ணிட்டேன். அதை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இதை கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கட்டும். அப்படியே வதக்கிக்கலாம். அது கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் நான் வெங்காயம் சேர்த்திக்கிறேன். இப்போ என்னன்னா இந்த எல்லா பக்கமும் வந்து இது கொஞ்சம் பரவலாக போகிற மாதிரி இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம் லைட்டாக. ஏன்னா ரொம்ப வேகமாக கலர்னா வெளியில் தள்ளிக்கிட்டு போகுது. ஓகே, இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள பனியார சட்டிலையும் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லாவே சூடாகிடுச்சு. மறுபடியும் அடுப்பை வந்து ஹைலே வச்சு விட்டுருங்க. சரி, இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கு. நார்மல் பனியாரம் பார்த்துருக்கீங்க, வெங்காய பனியாரம் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா கிளறி எப்படி கையில் எடுத்து கிளற போகிறீங்களா? இதோ ஸ்பூன் இருக்குல்ல, இப்போ அடுப்பு வந்து ஹையில் தான் வச்சுருக்கேன். ஒன்ஸ் இது நான் 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா அடுப்பை வந்து ஹையில் வச்சு விட்டுட்டு இப்போ எண்ணெயுமே ஊற்றிட்டேன். இப்போ வந்து இது அப்படியே இந்த பொரியிற அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா நம்ம எடுத்து போட்டுடலாம். அந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் பனியாரம், ஆப்பம் இதெல்லாம் நம்ம ஊற்றிடலாம். இந்த வெங்காயத்தெல்லாம் நம்ம இதெல்லாம் அப்படியே அள்ளிடலாம். அள்ளி தூர போட்டுடலாம், அவ்வளோதான். நீ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஆப்பத்தை ஊற்றிடலாம். கருக்கு விட்டாச்சு, அவ்வளோதான். நான் வந்து நல்லா கருகியே போட்டோம் அப்படின்னு தான் விட்டுட்டேன். வேணுன்னா பாதியில் கூட முன்னாடியே நம்ம எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆப்பம் ஊற்றலாம். எப்படியும்
ஃபர்ஸ்ட் ஆப் ஊற்றுறது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பணியாரம் ஊற்றுறது கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும். இன்னும் ஒன்று பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மூடி வந்து பார்த்தீங்கன்னா பழைய நான்ஸ்டிக் கல் வச்சுருந்தேன் இல்லைங்களா, பழைய நான்ஸ்டிக் அந்த குக்கர் ஆப்பச்சட்டி வச்சுருந்தேன். ஸோ அதோட மூடி தான் இது. நம்ம வந்து ரோஸ் குக்வேர்ஸில் வந்து கிளாஸில் வந்து அவங்க லிட்டு வச்சுருக்காங்க. வேணும்னா நம்ம வந்து தனியாக அதுக்கு காஸ்ட் அது 200 or 250 சம்திங், எனக்கு கரெக்டாக ரேட் ஞாபகம் இல்லை. ஸோ அந்த கிளாஸ் லிட் மட்டும் இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. நான் வாங்கலை, சரி இதே எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஹோப்பில் வந்து நான் இந்த இது மட்டும் வாங்கலை. ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம எடுக்கிறது எப்பவுமே நம்ம போட்டுடலாம், வேண்டாம் அது வேஸ்ட் பண்ணிடலாம், ஏன்னா அது நம்மளுக்கு சரி வராது. ஃபர்ஸ்ட் பேட்ச் போடுறது நம்ம எடுத்து தூக்கி போட்டு நம்ம மறுபடியும் அடுத்த பேட்ச் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம், அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ போடுறது வந்து வேஸ்ட்டு தான், நம்ம தூக்கி தான் போட போகிறோம். ஏன்னா அடியில் ஏதாவது அந்த ஊசி அந்த மாதிரி ஏதாவது கல் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இதில் ஒட்டிக்கிட்டு போயிடும். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துடலாம் நினைக்கிறேன். இப்போவே வந்து நல்லா ஒட்டாமல் தான் வருது. ஸோ இது எப்படியும் வேஸ்ட்டு தான். ஓகே, ஸோ இது வந்து பாருங்கள் ஈஸியாக வந்துருச்சு. ஆப்பத்துக்கு மாவு தனியாக ஆட்டி வச்சுருந்தேன், அந்த மாவு தான் இது. ஃபஸ்ட்டு இது வந்து ஒட்டுது. ஓ, அப்படி தான் சொன்னேன், ஆனால் பார்த்தா இந்த இடத்துல ஒட்டுது லைட்டாக. இப்போ என்ன பண்ணலாம், லைட்டாக கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும் தேய்ச்சி விட்டு மறுபடியும் இன்னொரு டைம் ஊற்றி பார்த்துரும். இது வேஸ்ட்டு, நான் தூக்கி போட்டுடுறேன். இப்போ இதில் வந்து லைட்டாக வெங்காயத்தை தொடவிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வருது, ஆனால் எடுக்கும்போது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. தூக்கிறதுக்குமே வெயிட் கம்மியாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, நான் அதை வந்து அப்படியே மூடிடுறேன். இப்போ நம்ம பணியாரத்தை எடுத்துருவோம். அந்த குச்சியில் எனக்கு எடுக்க ஒழுங்காக வரல, அதனால நான் ஸ்பூன்லேயே எடுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம பணியாரம் போட்டுருவோம். ஸோ இதையும் நான் தூக்கி தான் போட போகிறேன், யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே வச்சோம்னா ஓகே ஃபைன். சரி, இப்போ இந்த இதை பார்த்துருவோம், ஆப்பம் எப்படி வந்திருக்குன்ட்டு. வர்ற மாதிரி நல்லா வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சா? இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒட்டுது, அந்த இடத்துல வெங்காயத்தை போட்டு லைட்டாக எண்ணெயை பூசி நான் மறுபடியும் போட்டு எடுத்துடுறேன். ஆப்பம் நல்லா தான் வந்திருக்கு. என்னென்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் இதுவாகுது, அதை மட்டும் நம்ம சரி பண்ணிடலாம். சீசனிங் பண்ணி நம்ம ப்ராப்பராக சீசனிங் பண்ணி சரி பண்ணிடலாம். இன்னொரு டைம் லாஸ்ட்டாக இன்னொரு டைம் ஊற்றி பார்க்குறேன். இது வந்து வேஸ்ட்டான பணியாரம் தான், பட் நல்லா ஒட்டாமல் தான் வந்திருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றினோம்னா கண்டிப்பாக சூப்பராக வந்துடும். ஸோ அந்த நம்பிக்கை இருக்குது. ஆப்பச்சட்டி மட்டும் ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக பிடிக்குது, அது மட்டும் யூஸ் பண்ண பழகிரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு செகண்ட் டைம் போட்டு நம்ம இதை நம்ம செகண்ட் ட்ரிப் போடுறதை நம்ம சாப்பிட்றலாம். ஓகே, இப்போ இந்த ஆப்பம் ஸோ தேர்ட் டைம் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் அந்த தூக்கி போட்டது, இப்போ செகண்ட் டைம் ஒன்று எடுத்தேன், அதில் ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக ஒட்டிருந்துச்சு. இது தேர்ட் டைம். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் ஒட்டுது. ஸோ மேபி நம்ம யூஸ் பண்ண சரியாகும்னு நினைக்கிறேன். நல்லா வந்துடுது, இந்த ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் பிடிக்குது. அந்தளவுக்கு ஒட்டலை, இது பாருங்கள் ஈஸியாக வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு. ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக பிடிக்குது. இப்போ செகண்ட் அதாவது தேர்ட் ட்ரிப் நான் போட்டப்போ பிடிக்கல, அந்தளவுக்கு ஈஸியாக எடுக்க வந்துருச்சு. ஸோ இனி மறுபடியும் நம்ம ஊற்ற சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இதோட வந்து நான் இதை முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து பணியாரம் மட்டும் ஊற்றிட்டு செகண்ட் ட்ரிப் பணியாரம் மட்டும் ஊற்றிட்டு அதோட நம்ம இது பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கின இந்த கேஸ்ட் அயர்ன் ஆப்பச்சட்டி, அப்புறம் வந்து கேஸ்ட் அயர்ன் பணியாரக்கல்ல வந்து நம்ம
நல்லா அருமையாக வந்து நம்ம ஊற்றி எடுத்தாச்சு. பணியாரமும் அண்டு இது என்னது ஆப்பம் ரெண்டுமே ஊற்றி எடுத்தாச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு போட்ட அந்த இது வந்து நான் வேஸ்ட் அதை தூக்கி போட்டேன். ஏன்னா லைட்டாக ஒட்டுச்சு எடுக்கும்போது. 2வது டைம் வந்து லேசாக அந்த சைடில் மட்டும் ஒட்டுச்சு. 3வது டைம் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாகவே எடுக்க வந்துருச்சு. இந்த பாருங்கள் ஆப்பம் வந்து நல்லா தான் வந்திருக்கு. மறுபடியும் இந்த ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் சரியாக வரல. மேபி அது யூஸ் பண்ண நம்மளுக்கு அது பழகிரும்னு நினைக்கிறேன். சரியாக தான் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா பணியாரமே வந்து நல்லா வந்திருக்கு. பாருங்கள் மாவுமே நல்லா வெந்துருச்சு, உள்ளெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பணியாரமே நல்லா வந்திருக்கு. இந்த டைம் வந்து டெமோக்காக தான் நான் இந்த இது இன்றைக்கி போட்டது எல்லாமே. ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இப்போ நீங்கள் நிறையா பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. இது நான் இன்னும் ஒரு 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் மேபி ஒரு ஷார்ட்ஸில் இருக்குது நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால நல்லா தான் இருக்குது. எனக்கு இந்த கேஸ்ட் அயர்ன் வந்து ஆல்ரெடி நான் கடாய் அண்ட் தோசைக்கல் யூஸ் பண்ணிட்டு இருக்கறனால எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. அதனால தான் செகண்ட் டைம் வந்து இந்த ஆப்பச்சட்டி அண்ட் பணியாரக்கல் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம், ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டு ஒரு வீடியோஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அண்ட் நம்ம மறுபடியும் கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்கள் ஃபீட்பேக்கை போட்டு விடுங்க. நம்ம மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.